திருச்சிற்றம்பலம். எல்லாம் அல்ல சிவபரம்பொருளின் திருவருட்கருணையினால் இன்று நவராத்திரி 4வது நாள். நான் உங்களுக்கு மீண்டும் நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கிறேன். நமக்கு காலதேச வர்த்தமானங்களை கடந்த கடவுளுக்கு காலம் கருதியோ உணவு கருதியோ நம்ம எதுவும் படைக்க வேண்டியதில்லை. இருந்தாலும் ஏமா இன்னைக்கு நைவேத்தியம் என்ன எல்லாரும் கேட்குறீங்க. அதனால நான் சொல்றேன், பசி தாகம் தூக்கம் சோம்பல் அற்ற பரம்பொருளுக்கு நாம கூப்பிட்டோங்கிறதுக்காக வேண்டி நம் உள்ளத்தில் எழுந்தருள்கின்றாள் அந்த பேரண்ட நாயகி. அவளுக்கு நாம நம்மளால முடிஞ்ச எது படைச்சானாலும் அவ ஏத்துக்குவா. இருந்தாலும் காலத்தின் சூழ்நிலை கருதி இன்னென்ன நைவேத்தியங்கள் படைக்கலாம் அப்படின்னு ஒரு விதி இருக்கு. அதுபடி நான் உங்களுக்கு இதை சொல்றேன். பாசிப்பருப்பு, புதுசிப்பருப்பு, பச்சை, அதாவது ஏற்கனவே இந்த மாதம் புரட்டாசி மாதம், அதனால எத்தனை முறை பாசிப்பருப்பையோ எத்தனை முறை பாசிப்பருப்பு கலந்த சாதத்தையோ நம்ம செஞ்சானாலும் அது தெய்வத்துக்கு உகந்தது தான். தெய்வம் உகந்தது, தெய்வத்துக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்றது எனக்கு உடன்பாடு கிடையாது. தெய்வத்துக்கு என்ன, தெய்வம் உகந்ததுனாலதான் நம்ம உயிர் வாழ்றோம், தெய்வம் உகந்ததுனாலதான் மழை பெய்யுது, தெய்வம் உகந்ததுனாலதான் இந்த பஞ்சபூதங்கள் இயங்குது, தெய்வம் உகந்ததுனாலதான் நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் நடக்குது. அப்படி இருக்கும்போது தெய்வத்துக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது இல்லை, நமக்கு பிடிச்சதை தெய்வத்துக்கு அர்ப்பணம் பண்ணி மீண்டும் நம்ம ஏத்துக்கிறோம். இப்ப நம்ம சாதாரணமா குடி தண்ணி அப்படின்னு வச்சிருக்கிறோம், அதே இது தெய்வத்துக்கு படைக்கும் போது அது தீர்த்தமாகுது. சாதாரணமா சாதம் வாங்குறோம், அது தெய்வத்துக்கு படைக்கும் போது பிரசாதமாக ஆகுது. சாதாரணமா பூ வாங்குறோம், அது தெய்வத்துக்கு படைக்கும் போது பிரசாத பூவாக நமக்கு கை கிடைக்கும். இப்படி ஒவ்வொன்றும் இறைவனுக்கு அர்ப்பணிக்கும் போது அது புனிதமாக நமக்கு சேருது. அந்த புனிதத்தை நம்ம சாப்பிட்றதுனால, அந்த புனிதத்தை நம்ம அணிந்து கொள்வதனால, அந்த புனிதத்துல நம்ம புழங்குறதுனால நம்மகிட்ட உண்டான எதிர்மறை ஆற்றல்கள் மாறி நமக்கு நேர்மறை ஆற்றல்கள் நமக்கு சேருது. இதுதான் உண்மை. இதை நாம நாம புரிஞ்சுக்கிட்டு ஒரு இறைவனுடைய இறைவனை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு புரிதலோடு நாம இதை செஞ்சோம்னா நமக்கு இது கிடையாது. அப்ப இன்னைக்கு பாசிப்பயிறு அப்படிங்கக்கூடியது ஏற்கனவே புரட்டாசி மாதம் திருமாலுக்கு உகந்த மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த திருமாலுக்கு உகந்த மாதத்துல இறைவனை திருவுடை மன்னனை கண்டால் திருமாலை கண்டால். அப்ப திருவுடை மன்னன் யாரு? நம்ம நட்பு சுற்றத்தை திருவுடை மன்னனாக நம்ம நினைச்சுக்கிட வேண்டியதுதான். அவங்களையே திருமாலா நம்ம நினைச்சுக்க வேண்டியதுதான். வேற நமக்கு மன்னன் நமக்கு தெரியல யாரு அப்படி திருவுடை மன்னனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி. இன்றைய நைவேத்தியமாக பாசிப்பயிரை காலையிலே பாசிப்பயிரை லேசாக வறுத்து, ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை, லேசாக வறுத்து தண்ணீர்ல ஊற வச்சிருங்க. இதை கட்டாயம் தளிகை பாத்திரத்துல தான் வேக வைக்கணும். குக்கர்ல வேக வச்சிங்கன்னா கூழாக மசிஞ்சிடும், காலையிலே ஊற வச்சிருக்கிறதுனால. எல்லாம் கழுகி நீங்க நல்லா சுத்தமா கழுகிட்டு இதை ஒரு பாத்திரத்துல, எந்த பாத்திரத்துல நம்ம தளிகை பண்றோமோ அந்த பாத்திரத்துல கல் மண் இல்லாமல் அரைச்சி உள்ள போட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி நீங்க வச்சிட்டீங்கன்னா அது ஊறி இருக்கும். சாயங்காலம் நீங்க நைவேத்தியம் வேக வைக்க போகும்போது அந்த பாத்திரத்திலே தண்ணி பத்தலைனா கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சு அதை நீரை வடித்து எடுத்துட்டு கடுகு உளுந்தம்பருப்பு காயம் கருவேப்பிலை போட்டு தாளித்து அது கூட நீங்கள் தேங்காயும் போட்டு இந்த பாசிப்பயிறு அவிச்சு வச்ச பாசிப்பயிரோடு கொஞ்சம் உப்பு சேர்த்து தாளிதம் பண்ணி இங்கே சுவாமி நைவேத்தியமாக வைக்கலாம். கொடுக்கறதுக்கு அன்னப்பிரசாதம் அப்படின்னு கொடுக்கறதுக்கு பாசிப்பயிறு பொங்கல் 1 கிலோ அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா 1/2 கிலோ பாசி பருப்பு வாங்கி அந்த பொங்கலுக்கான அரிசியும் லைட்டாக வறுத்துட்டு பாசிப்பயிரும் லைட்டாக வறுத்துட்டு நீங்கள் 2ஐயும் கழுகி குக்கரில் வைக்கிறதானா 2ஐயும் கழுகி ஒன்றா வச்சுருங்க. அப்புறம் அது ஒரு விசிலில் எடுத்துருங்க திட்டமாக வச்சு. அப்புறம் கடுகு உளுந்தம்பருப்பு காயம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு கொஞ்சம் 1 மூடி தேங்காயும் திருவி போட்டு மிளகு சீரகத்தை லைட்டாக ஒரு ஓட்டி அதையும் அதில் போட்டு நல்லா துவக்கிட்டிங்கன்னா, நெய் போட்டு துவக்குறீங்க. அதுக்கப்புறம் இந்த சாதத்தில் போட்டு கிளறி வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சாப்பாடு நம்ம இது வரைக்கும் பார்த்ததே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளும் சாப்பிடலாம். சுவாமியும் இந்த சின்ன குழந்தை இதை பண்ணி வச்சிருக்கேன்னு பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்வார். இந்த முறையில் நீங்கள் என்னம்மா தேங்காய் போட சொல்கிறீங்க அப்படின்னு கேட்காதீங்க. அதை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு தகவல் போடுங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கும்.
பொங்கலுக்கு இதை வச்சுருக்குறோம். அப்புறம் வந்து பாயாசம் பாசிப்பயிர்லேயே தனி பாசிப்பயிறு. இப்போ நீங்கள் ஒரு 50 பேருக்கு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா 1 கிலோ பயிறு போடுங்க. ஒரு ஃபுல் டம்ளர் கொடுக்க வேணாம். 1/2 டம்ளர் சின்னதாக டீ டம்ளரில் தாம்மா நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொன்னீங்கன்னா 1/2 கிலோ பாசிப்பருப்பு போதும். 1/2 கிலோ பாசிப்பருப்பை 4-5 விசில் விட்டு வேக வச்சு அதில் தேங்காய் நல்ல முற்றிய தேங்காயை சின்னதாக பொடுசாக நறுக்கி அதில் நெய்யில் முந்திரி பருப்பு இந்த முற்றிய தேங்காய் இரண்டையும் நல்லா வேக வைக்கணும். வேக வச்சு இதை நம்ம பாசிப்பயிரை நல்லா கடைஞ்சி எடுத்துட்டு இந்த வேக வச்ச தேங்காய்க்கு மேலேயே வெல்லத்தை தட்டி போட்டு அந்த வெல்லமும் இளக்கணும். நல்லா இளக்கணும். தண்ணியெல்லாம் எதுவும் விட வேண்டாம். பாசிப்பயிரில் தண்ணி வச்சு நல்லா பக்குவமாக நீங்கள் எவ்வளோ கன்சிஸ்டன்சியில் கொடுக்கணும்னு நினைக்கிங்களோ அதில் நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை தூக்கி போடலாம். இதுக்கு மேலே பசும்பால் விடலாம், தேங்காய் பால் விடலாம். அது உங்கவுங்க சௌரியம். இங்கே விட்டு இந்த தடவை நீங்கள் வச்சு பாருங்களேன். அதில் மகாலட்சுமியும் விஷ்ணுவும் அதில் அப்படியே ஆவாகனமாகி உங்கள் மனசையும் குளிர வைப்பார். சாப்பிட்றவங்க மனசையும் இது எப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்பாங்க. அது மாதிரி செய்வாங்க. அதனால் பாசிப்பயிறு நம்ம சுண்டல் பாசிப்பயிறு வந்து சுண்டலாக்கிட்டோம், பாசிப்பயிறு பொங்கலாக்கிட்டோம், பாசிப்பயிறு பாயாசமாக்கிட்டோம். இன்று நாம் சொல்லக்கூடிய மந்திரம் இந்த முதல் மந்திரம் க்ளீம் அப்படின்னு தொடங்குது நவாக்கரியில். 2வது மந்திரம் ஸ்ரீம் அப்படின்னு தொடங்குது. 3வது மந்திரம் க்ரீம் அப்படின்னு தொடங்குது. 4வது மந்திரம் ஐம் என்பதில் தொடங்குது. இந்த ஐம் அப்படிங்கக்கூடிய மந்திரம் நம் கண்ணில் நின்று ஒளி வீசக்கூடியது. கண்ணாரமுத கடலே அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து நவாக்கரியில் 8000 ஆண்டு தவம் இருந்தாலும் கண்ணார் அமுதனை கண்டு கழிப்பார் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு திருமூலர் திருமந்திரத்தில். கண்ணார் அமுதுக்கான மந்திரமே ஐம் அப்படிங்கக்கூடியதான். இதை வந்து ஐம் அப்படிங்கக்கூடியதில் ஒரு செய்யுண்டு, ஐம்ங்கக்கூடியதில் ஒரு செய்யுண்டு. இந்த செய்யின்னா விளைநிலம் அப்படின்னு அர்த்தம். இதுவும் திருமூலர் திருமந்திரத்தில் தான் சொல்லுவார். இதனுடைய தன்மை யாருமே தெரிஞ்சுக்கிட்டதில்லை, ஆனால் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த ஐங்கக்கூடிய இந்த மந்திரத்தினுடைய பெருமையை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. 4வது நாளாக இன்று சொல்கிறோம். ஐம் ஹௌம் க்ரீம் ஹௌம் ஔம் சௌம் க்ளீம் ஸ்ரீம் ஹ்ரீம் சிவய நமவோம். இது 4வது நாள் மந்திரம் நவாக்கரி. எது உங்களுக்கு இயலுமோ அதை செய்து 4 பேருக்கு கொடுத்து நாமும் எடுத்துட்டு சாப்பிட்டு மகிழ்வோம். இது மகோன்னதமான ஒரு நாள். மகோன்னதமான இந்த நிலையில் நின்று நாம் வந்து அருள் அனுபவத்தையும் பொருள் அனுபவத்தையும் நாம் அனுபவிப்போம் அப்படிங்கிறதாக இன்றைய பதிவு நிறைவு செய்கிறேன். அரகரம பார்வதி பதையே அரகர மகாதேவா.